உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 35 முதல் சில வசனங்கள். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷங்காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம், மோசேயை அற்பமாகவும் நிசாரமாகவும் நடத்தின அவர்கள் சகோதரர்கள் கண்களுக்கு முன்பதாக எவர்கள் மோசேயை பார்த்து உன்னை எங்களுக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்டார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மோசேயை கொண்டு வந்து கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாய் எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷம் காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தர் அவர்களை மீட்கிற தலைவனாகவும் மீட்பனாகவும் கர்த்தர் வைத்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், உங்களை எவர்கள் அற்பமாக நடத்துகிறார்களோ, எவர்கள் உங்களை அற்பமாக பேசுகிறார்களோ, எவர்கள் உங்களை நிசாரமாக நடத்துகிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு ஆச்சரியப்படுகிற வண்ணமாக அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஒரு அதிகாரத்தில் கொண்டு வந்து மோசேயை நிறுத்தினது போல உங்களையும் நிறுத்துவேன், வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய செய்கைகளுக்கு, அவருடைய மகத்துவத்திற்கு, அவருடைய மகிமைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறபடினாலே அவருடைய மகத்துவமான செய்கைகளுக்கும் அவருடைய மகத்துவமான காரியங்களுக்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.